Hi Electro Tamizha. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி Google Pixel phoneல FRP லாக் எப்படி பைபாஸ் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட Discord serverல ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, இப்போ பாத்தீங்கன்னா உங்க Google Pixel phone ஃபேக்டரி செட் பண்ணீங்கன்னா பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட்னு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டுங்க கூகுள் அக்கௌண்ட்லாம் சைன் இன் பண்றதுக்கு. ஸோ நான் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட மொபைல் டேட்டா இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா. நீங்க டோன்ட் காப்பின்னு கொடுங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட்னு கொடுங்க. டோன்ட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பின்னு பேட்டர்ன் பாஸ்வேர்டு ஏதாவது கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் கேட்குது. நீங்கள் என்ன போட்டு வச்சிங்களோ ஃபர்ஸ்ட் என்ன போட்டு வச்சிங்களோ, ஒருவேளை உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தெரியலனா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு அப்புறம் அந்த இமெயில் ஐடி கூட உங்களுக்கு தெரியலனா நீங்கள் பைபாஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா வெரிஃபையர் அக்கௌண்ட்னு கேட்குது. எனக்கு தெரியல, அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு பைபாஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் வந்துருங்க. திரும்பவும் பேக் திரும்ப ஸ்டார்டிங் பேஜுக்கு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்னு இருக்குல்ல, இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கிலீஷ் தவிர நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தமிழ் புரியும்னாலும் நான் சூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் திரும்பவும் அந்த ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அடுத்தது ஒரு வைஃபை நேம் கிளிக் பண்ணிட்டுங்க. ஒரு வைஃபை நேமை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீபோர்டு பாப்அப் ஆகும். கீபோர்ட் பாப்அப் ஆகும்போது கீழே ஸ்பேஸ் பார் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் திரும்பவும் அந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ நான் கிளிக் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறையா லாங்குவேஜ் ஆட் பண்ணுங்க. எந்த லாங்குவேஜ் ஆனால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ 2, 3 இல்லை 4, 5 லாங்குவேஜ் கூட ஆட் பண்ணிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஆட் பண்ணிட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நிறையா லாங்குவேஜ் நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப பேக் வந்துருங்க. ஸோ திரும்ப பேக் வந்துருங்க. பேக் திரும்பவும் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு போயிட்டு திரும்ப தமிழில் இருக்கிற லாங்குவேஜை திரும்ப இங்கிலீஷ்க்கு மாற்றிடுங்க. இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ திரும்ப நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றி ஆகணும். ஸோ இங்கிலீஷ் மாற்றிட்டு திரும்ப ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா திரும்பவும் காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா கேட்கும். அது திரும்ப பேக் கொடுத்துட்டு திரும்ப வைஃபைக்குள்ளே ஸோ திரும்ப ஒரு வைஃபை நேமை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ஸ்பேஸ் பாரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் பார் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாங்குவேஜ் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. லாங்குவேஜ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் கீழே ஆட் கீபோர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆரோ போட்ட லாங்குவேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி ஆகணும். எந்த ஆரோ போட்ட லாங்குவேஜ் ஆனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ தமிழ் செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். தமிழ் தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த லாங்குவேஜ் ஆனால் செலக்ட் பண்ணலாம். அதாவது எந்த கீபோர்டு வேணால் செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஆரோ போட்டதாக இருக்கணும். கண்டிப்பாக ஆரோ போட்டதாக இருக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஆரோ போட்டு இருக்கு. ஆனால் நான் தமிழே செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி ஆரோ இருக்குது பாருங்க, ஒரு லாங்குவேஜ்லையும் அந்த லாங்குவேஜ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் பட்டன் இருக்கு பாங்க, டாப் ரைட்டில் இருக்கு பாங்க, டாப் ரைட் கார்னரில். அது நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும், அந்த 3 டாட்ஸ் பட்டனை. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலீட் ஆர் டிசேபிள் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆர் டிசேபிள் ஆப்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுங்க. அது ஒரு ஆர்டிக்கல் அது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேப் டு கோ இன்டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டேப் டு கோ டு அப்ளிகேஷன் செட்டிங்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே மேலே சர்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணிட்டுங்க. ஸோ நான் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டுங்க செட்டிங்ஸை. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு அங்கே ஓப்பன் ஒரு ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணிட்டுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வாங்க, கீழே செக்யூரிட்டி இருக்கும். ஸோ செக்யூரிட்டியை ப்ரெஸ் பண்ணிட்டுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அது ஆஃபில் இருக்குது, நம்ம ஆன் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்க்ரீன் பின்னிங் ஒரு ஆப்ஷனுக்கு அதை ஆன் பண்ணிட்டுங்க. இப்போ ஸோ ஸ்க்ரீன் பின்னிங் ஆன் பண்ணிட்டுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் டிவைஸ் வென் ஒரு ஆப்ஷன் இருக்குது.
ஸோ அதையும் எனேபிள் பண்ணியானோம். ஸோ லாக் டிவைஸ் வென் அன்பெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் எனேபிள் பண்ணிட்டுங்க. இப்போ சூஸ் ஸ்க்ரீன் லாக்னு கேட்குறாங்க. நீங்கள் பேட்டர்ன் கொடுக்கலாம், பென் கொடுக்கலாம், பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். நான் வந்து பேட்டர்னே கொடுக்க போகிறேன், நீங்களும் பேட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணிட்டுங்க. நான் வந்து பேட்டர்ன் இப்போ சூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு நான் காமிக்கல, பட் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிட்டுங்க. ஸோ திரும்ப ட்ரா யோர் பேட்டர்ன் அகைன்னு கேட்குது. திரும்ப நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் போட பேட்டர்ன் திரும்ப போட்டுருங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. ஒரு புது பேட்டர்ன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, வேணா கொடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் கொடுத்துருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறமா கூட குத்துக்கோங்க, இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணி ஆனோம்னா ரீபூட் பண்ணி ஆகணும் உங்கள் டிவைஸை. ஸோ ரீபூட்னு கொடுத்துருங்க. இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிவைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டுங்க. ஸோ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேட்டர்ன் போட்டிங்களா, அந்த பேட்டர்ன் போடுங்க. ஒரு பேட்டர்ன் இப்போ செட் பண்ணீங்களா, அந்த பேட்டர்ன் போடுங்க. பேட்டர்ன் போட்ட உடனே இப்போ ஃபோனுக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ திரும்ப காப்பி ஆப்ஷன் டேட்டான்னு வரும். நான் வந்து டோன்ட் காப்பின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெரிஃபை பேட்டர்னு கேட்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணீங்களா, அந்த பேட்டர்னை போடுங்க, உங்களால் ஃபோனுக்குள்ளே போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் போட்ட உடனே நான் போயிட்டேன் பாருங்க உள்ள. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம், எந்த கூகுள் அக்கௌண்ட் வேணால் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப ஃபோனுக்குள்ளே போயிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் இல்லை, வெரிஃபை ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை, ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கூகுள் அக்கௌண்ட் போட்டிங்களோ அதான் நீங்கள் போட்டாகணும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நீங்கள் போட அவசியமே கிடையாது. நீங்கள் ஸ்கிப்னு கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு கூகுள் அக்கௌண்ட் கூட போடலாம். ஸோ பட் கூகுள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டே போட்டுருங்க, எந்த கூகுள் அக்கௌண்ட் வேணால் போடலாம். ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு கூகுள் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு இமெயில் ஐடி மறந்துட்டீங்கன்னா, ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த FRP லாக்கை வந்து பைபாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ என்ன டிஸ்கார்ட் சர்வரில் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. ஸோ இந்த வீடியோக்களை தான் வீடியோவில் சந்திக்கலாம். till then bye bye.